வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம திரை விமர்சனத்துல என்ன பார்க்க போறோம்னா, கார்த்தி நடிச்ச வா வாத்தியாரே படத்தை தான் பார்க்க போறோம். இந்த 200 ரூபாய்க்கு அந்த படம் ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ அந்த படத்தை பத்தின ஃபுல் டீட்டெயிலான ஒரு ரிவ்யூ பண்ண உங்ககிட்ட சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட், கார்த்தியோட ஆக்டிங் இந்த படத்துல அது ஒரு தூணாவே தாங்கிட்டு போயிருக்குது. ஆஸ் யூஷுவல் அவருக்கு கொடுத்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் அவர் நல்லாவே பண்ணிட்டாரு. ஸோ படம் அவருக்கோசரமும் நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் ரெஃபரன்ஸ் தான் படம் ஃபுல்லாவே. வா வாத்தியாரேன்ற அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி படத்துல எம்ஜிஆர் ரெஃபரன்ஸ், எம்ஜிஆர் டெத்துல இருந்து ஆரம்பிச்சு படம் எம்ஜிஆரோட ரீபர்த்ன்னு சொல்லலாம். அந்த மாதிரி படத்தை கொண்டு போய் முடிச்சிட்டாங்க. மூணாவது, சந்தோஷ் நாராயணோட மியூசிக் இந்த படத்துக்கு செம்ம பிளஸ். அவர் போட்ட ஓப்பனிங் சாங்கும் சரி, அதுல செகண்ட் சிங்கிள் ட்ராக்கும் சரி, அதுக்கப்புறமேட்டு அந்த ரொமான்டிக் சாங்கும் சரி, எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஆர்ட் டைரக்டரும் கொரியோகிராஃபரும் சந்தோஷ் நாராயண் மியூசிக் ஏற்ற மாதிரி சூப்பராக போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் டெக்னிக்கலாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா, படத்தில் வர சின்ன சின்ன டிரான்சிஷன் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். லைக் இந்த கண்ணுலேருந்து இந்த கண்ணு வருது, இந்த கண்ணுலேருந்து இந்த கண்ணு வருதுன்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு புரியாது. படத்தை பார்த்தா கண்டிப்பாக புரியும். அதெல்லாம் நல்லாவே காமிச்சிருப்பாங்க. ஸோ டோட்டலாகவே இந்த படம் பார்த்தீங்கன்னாலே ஓரளவுக்கு ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனான படமாக தான் இருக்குது. காமெடியும் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குது. ஸோ இந்த படத்துக்கு நான் பர்சனலாக கொடுக்குற ரேட்டிங் 4. இந்த ரேட்டிங் முழுக்க என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான். படம் பார்த்து உங்களுக்கு என்னென்ன ஒப்பீனியன்ஸ் தோணுதோ அது எல்லாமே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கூட சேர்ந்து படம் பார்த்த நம்மளோட நெருங்கிய நண்பர் இல்யூஷன் ஆஃப் டெத் படத்தோட ஹீரோ மிஸ்டர் கலியநிதி, அவர் நம்ம கூட தான் படம் பார்த்தாரு. அவர் இப்போ பப்ளிக் ஒப்பீனியன் நம்மகிட்ட சொல்ல போறாரு. வாங்க ப்ரோ, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம கூட தான் படம் பார்த்தீங்க. கேமரா பாருங்க, எவ்வளோ பெரிய ஹீரோயிங்கா, அப்படி சிரிக்கலாமா? கேமரா பார்த்து அழகா பேசணும். ஓகேவா? படம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. இது சொன்னாரு படம் நல்லா இருக்கு அப்படின்ட்டு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, படம் ஓரளவுக்கு ஓகே தான். பட்டு படம் 2 மணி நேரம்னா அந்த 2 மணி நேரமே ஃபைட்ஸினா கொஞ்சம் கொண்டு போயிட்டாங்க. ஒரு டைம் பார்க்கலாம் படம், அதுக்கு மேலே பார்க்க முடியாது. எம்ஜிஆர் ஃபேன்ஸ்லாம் விரும்பி பார்க்கலாம் இந்த படத்தை. ஐயா கீர்த்தி செட்டி அந்த படம் நடிச்சாங்களா? ஆமாங்க, நீங்க சொல்லிதாங்க எனக்கு தெரியும். கீர்த்தி செட்டியை பார்க்காமலே படத்தை பார்த்துருக்கீங்க, நல்லா தெரியுது. நான் வீட்லயே படுத்து தூங்கிருப்பாங்க இந்த படத்தை பார்த்தது. அதான் சரி, உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஒரு டைம் பார்க்கலாம். அவ்வளோதான். எம்ஜிஆர் ஐயா பஸ் அந்த படம் பார்க்கலாங்க, பாருங்க எல்லாரும். கார்த்திக் சார் அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு. அவர் நடிப்புலாம் நான் எதுவுமே சொல்ல. படத்தோட கதை சுத்தமா புரியல. நன்றி. நல்லதுங்க. இப்படிதான் பாதி படத்துல தூங்குவியா அப்படின்னு சொல்லி தலைமையில தட்டி எழுப்பிடணும். ஸோ மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃபேன்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க.